GSLV F-15 ராக்கெட் NVS-02 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 100வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. 3, 2, 1, L40 stages are ignited. Plus 5 seconds. Lift off normal. Magnificent lift off of GSLV F-15 NVS-02 mission. 100th launch mission of ISRO. NVS-2 செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் திட்டமிட்ட பாதையில் சீறி பாய்கிறது. NVS-2 செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். GSLV F-15 ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உற்சாகம். விஞ்ஞானிகளுக்கு இஸ்ரோ தலைவர் நாராயணன் வாழ்த்து. பிரக்யாராஜில் கூட்ட நெரிசலில் சிக்கி சிலர் உயிரிழந்திருக்க கூடும் என அச்சம். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. பிரயாக்ராஜ் சம்பவம் தொடர்பாக நிலைமைகளை உத்தரப்பிரதேச முதல்வரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. தடுப்புகளை உடைத்துக் கொண்டு மக்கள் முண்டியடித்ததால் விபரீதம் என தகவல். நெல்லை உள்ளிட்ட இடங்களில் மீன் இறங்கு தளங்கள், வருவாய்த்துறை கட்டிடங்களை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். 2404 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர். திமுக எம்பிக்கள் கூட்டம் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் எம்பிக்களுடன் ஆலோசனை. மாநகராட்சியில் கிராம பஞ்சாயத்துகளை இணைத்தாலும் 100 நாள் வேலை திட்டம் தொடர வாய்ப்பு. தமிழக அரசு பரிசீலனை. வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது. அதிகபட்சமாக தருமபுரியில் 5 மீட்டர் அளவுக்கு நீர்மட்டம் அதிகரிப்பு. கோயம்பேடு சந்தையில் தேங்காய் விலை கிடுகிடு உயர்வு. கனமழை, நோய் தாக்குதலால் தேங்காய் வரத்து குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். டங்ஸ்டன் திட்டத்தை ஆதரித்தது யார் என மக்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வர் உதயநிதி பதிலடி. காவிரி நீர் பங்கீடு தொடர்பான 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. நீதிமன்ற உத்தரவின்படி தண்ணீர் தருவது குறித்து வலியுறுத்த தமிழக அரசு திட்டம். அமெரிக்காவில் வணிக வளாகத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழப்பு. போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் இளைஞர் மரணம். கைது செய்வதாக மிரட்டி மும்பை ஆசிரியையிடம் 5.5 கோடி ரூபாய் டிஜிட்டல் மோசடி. 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே இணையதள கட்டுப்பாட்டு மசோதா நிறைவேறியது. அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் திட்டம் என எதிர்க்கட்சிகள் கண்டனம். வங்கதேசத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே ஊழியர்கள் வேலை நிறுத்தம். ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பாதிப்பு. காங்கோவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல். முன்செக்ஸ் நகர் சிறைச்சாலையில் இருந்து 6000 கைதிகள் தப்பி ஓட்டம்.